ஹாய், என்னோட பேர் வயன். எல்லா பொண்ணுக்கும் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஆனால் என் கதை கொஞ்சம் வித்தியாசம். ஏன்னா என் கிளாஸில் இருக்க கேர்ள்ஸ் யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. என்னன்னு தெரியல, அவங்க பேசவே இல்லை. நான் ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணப்போ தான் எனக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சானுங்க. அவனுங்க கூட இருக்கும்போது ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் அதே நேரம் எங்கள் ரிலேஷன்ஷிப்பையும் நிறைய பேர் தப்பாக பேசிட்டாங்க. யார் என்ன பேசினா என்ன, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். அது போதும். இப்படி போய்கிட்டு இருந்த வாழ்க்கையில தான் ஒரு வாட்டி அவன் பார்த்த அந்த செகண்டே முடிவு பண்ணிட்டேன், லைஃப்னு ஒன்று இருந்தா அது அவன் கூட தானே. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கோவக்காரன் தான், ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாய் வீவர்ஸ். அவள் என்னை பற்றி சொல்லியிருப்பாளே. அவளா? அவளை பற்றி தெரியும், நீ யாருன்னு தானே கேட்குறீங்க. நான் தான் ஜியான் ஜங்குக், இந்த கதையோட ஹீரோ. என்னை பற்றி சொல்லணும்னா, நான் பயங்கரமான கோவக்காரன். சட்டுன்னு கோவம் வந்துடும், ஆனால் அது அடங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதே மாதிரி நான் கொஞ்சம் அடமட்டும் கூட. எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினச்சிட்டேன்னா, அது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, பர்சனாக இருந்தாலும் சரி, அவங்க எனக்காகவே தான் இருக்கணும். என்ன தவிர அவங்க யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. எனக்குன்னு நினச்ச பொருள் என்கிட்ட தான் இருக்கணும். அதை மற்றவங்க கூட பார்த்தேன்னா என்னால் தாங்க முடியாது. அந்த வலியே எனக்குள்ள கோவமாக மாறிடும். கோவம் வந்தால் நான் வேற மாதிரி ஆயிடுவேன். அப்படிதான் அவளும் எனக்கு. நான் அவன் மேலே உயிராக இருந்தேன். ஆனால் என்னால் அவளை இன்னொருத்தவங்க கூட பார்க்க முடியல. ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் லவ்வராக இருந்தாலும் அவள் எனக்கு தான் இருக்கணும். என்னை தாண்டி அவள் போயிடக்கூடாது. ஜங்குக், எதுக்கு வர சொன்னா? என்ன பேசணும்? இந்த பாருவன், லெட்ஸ் பிரேக்கப். ஜங்குக்கா, என்ன சொல்ற நீ? அதான் சொல்றனே, இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஆமா, தப்பு தான். நான் என்ன பண்ணேன்? நான் நீ சொன்ன மாதிரி தானே இருக்கேன். ஆமா, இருந்த, ஆனா இப்போ இல்லை. இதை பாரு, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். நீ என்னோடது. அப்போ என்னால் எப்படி மற்ற பசங்க கூட ஒன்று பார்க்க முடியும்? ஜங்குக்கா, அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுலேருந்து எனக்கு கூடவே இருக்காங்க. ஐ டோன்ட் கேர். அது அப்போ, நான் வந்ததுக்கப்புறம் உன் லைஃப்பில் நான் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. அதை தாண்டியும் நீ யோசிக்கிறேன்னா ஜங்குக்கா, அது ஃப்ரெண்ட்ஸ் தான், வேற எதுவும் இல்லை. நான் ஒன்று சொன்னால் அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அதை விட்டுட்டு சும்மா சும்மா எப்படி பேசிகிட்டு இருக்காத, புரியுதா? ஜங்கு, இதை பாரு, உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. பிரிஞ்சிடலாம். எனக்கு தெரியும், என்ன மாதிரி ஒருத்தவனுக்கு செட் ஆக மாட்டான். அதுவும் எனக்குன்னு வரப்போகிற பொண்ணு எனக்காக இருக்கணும். அதை விட்டுட்டு மற்ற பசங்க கூடலாம் இருக்கிறது, ஜஸ்ட் ஸ்டாப் இட். போதும் ஜோங்கா, நீ பேசினதெல்லாம் போதும். எவ்ரிதிங் ஹாஸ் எ லிமிட். நீ லிமிட்டை மீறிட்ட. இதை பார், நான் இப்போவும் சொல்கிறேன், அவன் என் ஃப்ரெண்ட், அவ்வளோதான். புரியுதா? இப்போ என்ன, நான் போகணும், அவ்வளோதானே? போயிடுறேன். குட் பை.